கோவையில் அதிமுக பிரமுகரின் மனைவி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கோவையை அடுத்த பன்னிமடை அருகே உள்ள தாலியூரில் அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமார் மற்றும் அவருடைய மனைவி மகேஸ்வரி ஆகியோர் வசித்து வருகிறார்கள். இன்று காலை மகேஸ்வரி தனியாக வீட்டில் இருந்திருக்கிறார். அப்போது அவரிடம் கார் ஓட்டுநராக வேலை செய்தவர் சுரேஷ். அவர் கத்தியால் மகேஸ்வரியை 7 இடங்கள்ல குத்தியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. இது தொடர்பாக சுரேஷ் வடவள்ளி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். மகேஸ்வரி குத்தி கொலை செய்வதற்கான காரணம் என்ன, அதே சமயம் சுரேஷ் ஏன் இந்த கொலையை செய்தார் என்ற பல்வேறு கேள்விகள் சொல்லல. வடவள்ளி போலீசார் தற்போது இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலை நடந்த சம்பவம் சின்ன தடாகம் என்ற பகுதியில் நடந்ததால் தடாகம் போலீசார் அவர்களும் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அவர் வீட்டின் அருகே மோப்பநாயகம் மற்றும் தடவியல் நிபுணர்கள் இந்த கொலை குறித்தான விசாரணையில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் தனியா இருந்த அந்த அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமார் என்பவர் முன்னாள் கவுன்சிலராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். அவருடைய மனைவி தற்போது கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.